கரப்பாக்கால முக்கிய திட்டமிட்ட நகரங்கள பார்க்கலாம். கரப்பா அப்படிங்கிறது பஞ்சாப், இது பாகிஸ்தானோட பகுதி. மொகஞ்சதரோ சிந்து, பாகிஸ்தான். டோலவிரா, லோதல், சுர்கோட்டா, குஜராத், இந்தியால இருக்கு. காலிபங்கன், ராஜஸ்தான், இந்தியால இருக்கு. பனவாலி, ராக்கி கார்கி, ஹரியானா, இந்தியா. சர்கோட்டா, குஜராத், இந்தியா. இதெல்லாம் திட்டமிட்ட நகரங்கள் சொல்றாங்க. இந்த கரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுட்ட சுடாத செங்கற்கள பயன்படுத்துனாங்க. நகரங்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க. கழிவுநீர் திட்டவட்டமான ஒழுங்குடன் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. வீடுகள் கட்டுறதுக்காக சேற்று மண்ணாலான செங்கற்களாலும், கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க. மொகஞ்சதரோ அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் தான் மொகஞ்சதரோ. அது கோட்டை பகுதியாகவும், தாழ்வான நகரமாகவும் இருவேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. மொகஞ்சதரோவில உள்ள ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது. பெருங்குளம் அப்படிங்கிறது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளம். இதோட வடக்கு பக்கத்திலயும், தெற்கு பக்கத்திலயும் படிக்கட்டுகள் அமைந்திருக்குன்னு சொல்றாங்க. இதோட சுவர்கள் ஆ ஜிப்சம் செறிந்த சுண்ணசாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பெருங்குளம் சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மைய தான் முக்கிய ஆதாரமாக கொண்டிருந்தாங்க. இவங்க கோதுமை, பார்லி போன்ற பயிர் வகைகள பயிரிட்டாங்க. ஆ மேலும் கரப்பா மக்கள் இரட்டை பயிரிடுதல் முறைய ஃபாலோ பண்ணாங்க. கரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பைய பயன்படுத்துனாங்க. அதே மாதிரி உழுத நிலங்கள காலிபங்கன்ல காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் பாசனத்துக்கு கால்வாய்களையும், கிணறுகளையும் பயன்படுத்துனாங்கன்னு சொல்றாங்க. நன்றி.